வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 5வது ஜாதகங்க. அதாவது 12/11/1994ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாங்க. நீங்க பிறந்து 31 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது சனிக்கிழமைங்க. அதாவது வளர்பிற தசமி திதியில பிறந்த உங்களுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி அமையக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா, கன்னிராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு. கு, ஷ, சி, ஷு இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த சதய நட்சத்திர கும்பராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி சுவாதி நட்சத்திர துலாம் ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி திருவோண நட்சத்திரம் மகர ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? அது சம்பந்தப்பட்ட அதாவது துலாம் ராசியும் மகர ராசி சம்பந்தப்பட்டவங்களோட உறவுகள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நண்பர்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, பழக்க வழக்கம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தனலாபம் கூடும் அப்படிங்கிறதை கூட எடுத்துக்கலாம். கன்னி ராசி கூட கொஞ்சம் கவனமா பழகுங்க. உங்களுக்கு வேண்டாத பிரச்சனைகள உண்டு பண்ணக்கூடியவங்க அவங்க தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அன்னைக்கு நமக்கு ஏற்படுற நாளு, அதனால வெளியில போனா பிரச்சனை, உள்ள வந்தா பிரச்சனை, அதத்தான் எடுத்துக்கிறோமே ஒழிஞ்சு, நம்ம பழக்கவழக்கத்த அவங்களோட நிறுத்தி வச்சுக்கிறது கொஞ்சம் சிறப்பு குடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இத பூரா வாழ்வியல் முறையோட தான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பன்னா அவங்களோட இருக்கிற உறவு முறைகள் கொஞ்சம் பாதகத்த குடுக்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரி. இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே, எடுத்த உடனே தசாபுத்தி, ராகு தசை உங்களுக்கு வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, குரு தசை 16 வருஷமும், இப்ப சனி தசை 19 வருஷமும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. இப்ப சனிய பொறுத்தளவுக்கு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனும் சதய நட்சத்திரம் ராகுவோட சாரத்திலேயே உட்கார்ந்திருக்க காரணத்தினால, உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கவங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத தான் நீங்க எடுத்துக்கணும். அப்பன்னா, ராகு கேது யாராருக்கு அந்த தோஷத்த குடுக்கு இந்த ராசிய பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பிறந்தவங்கள பொறுத்தளவுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மீன லக்னம், மேஷ லக்னம், கன்னி லக்னம், அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க நீங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க. எப்படி பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னா, வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகும். வேற யாரும் கூடயும் கிடையாது. மா மா அதாவது ஜாதகியா இருந்தா கணவனோடையும், ஜாதகனா இருந்தா மனைவியோடையுமே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அப்பன்னா கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை தடைபடும். வேண்டாத சண்டை பிரச்சனையில போய் முடியும். தொழில்ல பெருக்கத்த குடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ராக பொறுத்தளவுக்கு தொழில் பெருக்கத்த குடுத்துருவான். பணங்காசு வளர்ச்சிய குடுப்பான். ஒரு சில பேத்துக்கு பொருளாதாரத்துல அடிய குடுத்தானா தான் குடும்பத்த வச்சிருக்க முடியும். 2ல ஒண்ணத்தான் காப்பாத்திக்க முடியும். ஒண்ணு குடும்பத்த காப்பாத்தலாம், இல்லன்னா தொழில காப்பாத்தலாம். தொழில் இருக்கவனுக்கு குடும்பம் இருக்காது. குடும்பம் இருக்கிறவனுக்கு தொழில் இருக்காதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னைக்குமே ஏதாவது ஒண்ணத்தான் அவன் வளர வைப்பான் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 4 இலக்கணத்துக்காரங்க நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்பன்னா, அ அதிகபட்சமா ஊர விட்டு, தேசம் விட்டு வெளிய போகக்கூடிய சூழ்நிலையும் குடுக்கும். பூர்வீகத்துல இருக்க விடாது. சொந்த வீடு இருந்தாலும் வாடகை வீட்ல கொண்டோய் காச குடுத்து கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு சங்கடம் வரக்கூடிய அமைப்பு, வீட்ட தேடி பாம்பு வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி குடுத்துருவாங்க. கவனமா இருக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைய கொஞ்சம் ஏற்படுத்துவாங்க. மனைவி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். ஒரு சில பேத்துக்கு முதல் தாரம் தங்காது. அடுத்த தாரம் மனைவியோட தான் வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். மனைவி கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க. உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், செரிமான கோளாறு பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்குங்க. ஒரு சில பேத்துக்கு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடுத்து, ஒட்டுக்குடல் ஆப்பரேஷனுக்கு இது பண்ண வேண்டிய சூழ்நிலையும், இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் வலது கண்ணும் தான் பாதிக்கப்படுது. அதுல மாற்றம் இல்ல. சில பேர் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையை கண்டிப்பா குடுத்துரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லன்னா தந்தை இல்ல, இல்லன்னா தந்தை ட்ரிங்க்ஸ்லயே மேந்துட்டு இருந்தாருன்னா உயிரோட இருப்பாரு. அதனால இதெல்லாம் குடுக்கும். நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரரு, தலக்கணம் புடிச்சவரு, சில சமயம் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தீங்கன்னா, உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. உங்க பேர்ல நிலபுலன்கள் வாங்க வேண்டாம். வாங்குனீங்கனாலும் பயன்படாது. சொத்துக்கள உங்க பேர்ல உண்டாக்க வேணாம். நீங்க மனைவி பேர்ல சொத்துக்கள உண்டாக்குனீங்கன்னா லாபம் அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். இரத்த குறைபாடு பிரச்சனை வரும். விபத்துல கை, கால்ல உடையக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்பந்தப்பட்ட கோளாறு, கணவன் ஒண்ணு குடிகாரன், இல்லைன்னா வயோதிகன், ரொம்ப வயசு அதிகமா இருக்கிற கணவன கட்ட வேண்டிய அமைப்பு, அ சகோதரனால பிரயோஜனம் இல்ல. ஆனா கணவன் நல்லவன் தான். ஆனா ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையானவங்க மட்டும் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் குழந்தை பையனால பிரயோஜனம் இல்ல, தந்தையாலயும் பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பா வரும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். சில சமயம் உடல் சோர்வு தன்மை அதிகமா வரக்கூடிய அமைப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இந்த ஜாதக ரீதியா
கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டோம்னா, திருமணமாகாத ஆண்களுக்கு வர சித்திரைக்கு மேல திருமண யோகத்தையும், மறுமணம் செய்யக்கூடிய ஆண், பெண் இருவருக்கும் சித்திரைக்கு மேல யோகம் அமையக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வேண்டாத ஆஸ்பத்திரி விரையம் வைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சித்திரைக்கு மேல வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்ப வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட எதுவும் எடுக்கலாமா அப்படின்னா, தாராளமா எடுக்கலாங்க. அதுக்கு அருமையா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு. தொழில் சம்மந்தப்பட்டது நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமா தொழிலும் நீங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கும் அருமையான அமைப்பா இருக்குங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.